குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பதற்காக திமுக தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவைக்கு புறப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜ்குமார், குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க கருணாநிதி சட்டப்பேரவைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதா தகவல்கள்லாம் வெளிவருது. உண்மை என்ன? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தம்பி தமிழரசன், நாடு முழுவதும் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்குகளை அளித்து வருகிறார்கள். தற்பொழுது திமுகவை பொறுத்தவரை திமுக தலைவர் கருணாநிதி தலைமைச் செயலகத்துக்கு சென்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று, அதாவது திமுகவினுடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கனிமொழி தெரிவித்திருந்த போது கூட, அதாவது மருத்துவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று வாக்களிக்க அவர் செல்வாரா என்று முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார். தற்பொழுது கோபாலபுரம் இல்லத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரை, அதாவது இன்று காலை 10:15 மணிக்கு திமுக தலைவர் கருணாநிதி அவருக்கு ஏற்கனவே முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதுகாவலர்கள் இன்று காலை 10:15 மணிக்கு அவர் செல்லக்கூடிய காரை சோதனையிட்டார்கள். அதே போன்று வீடு முழுவதும் சோதனை செய்யப்பட்டது. குறிப்பாக இது வழக்கமான பணி என்று பாதுகாவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் அவர் வாக்களிக்க செல்வாரா என்று குறித்த கருத்தை ஏற்கனவே திமுகவுடைய முதன்மை செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தது என்னவென்றால், பொறுத்திருங்கள் அப்படின்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பதற்கு இன்று மாலை 5 மணி வரை கால அவகாசம் இருக்கிறது. எனவே மதியம் நேரத்தில் மருத்துவர்களுடைய ஆலோசனை கேட்டு மதியம் நேரத்தில் 3 மணிக்கு பிறகு அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது உறுதி செய்யப்படும். பொதுவாக இது போன்ற ஒரு தருணத்தில், முக்கிய நிகழ்வு தருணத்தில் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் கோபாலபுரம் இல்லத்திற்கும் வருவார்கள். ஆனால் சற்று வரை முக்கிய நிர்வாகிகள் யாரும் வரவில்லை. அதே போன்று திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார்கள். எனவே மதியம் நேரத்திற்கு பிறகு முக்கிய நிர்வாகிகள் கோபாலபுரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதியம் 3 மணிக்கு பிறகு மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி திமுக தலைவர் கருணாநிதி வாக்களிப்பதற்கு தலைமைச் செயலகம் போவாரா அல்லது அதற்கான வாய்ப்புகள் என்ன என்று மதியம் நேரத்திற்கு பிறகு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பி தமிழரசன்.